இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரெஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான சுப்ரீம் கோர்ட் கேஸை பற்றி பார்க்க போகிறோம். பெயில் சம்மந்தப்பட்டும் அரெஸ்ட் சம்மந்தப்பட்ட ஆன்டிசிபேட்டரி பெயில் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான சுப்ரீம் கோர்ட் கேஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அருணேஷ் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படின்னு 2014 வந்த ஒரு முக்கியமான சுப்ரீம் கோர்ட் கேஸில் ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் 7 வருஷத்துக்கு கீழே பனிஷ்மெண்ட் இருக்கக்கூடிய அஃபென்சஸ்லாம் ஒரு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறதும் இல்லை அது மேலே ஆக்ஷன் எடுக்கிறதும் நடவடிக்கை எடுக்கிறதும் இந்த ஒரு சில கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப அசர்ட்டிவாக சொல்லியிருக்காங்க. இது என்ன பேஸ் பண்ணினா ஒரு 498A கேஸ், அதாவது ஒரு வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன், டொமஸ்டிக் வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன், அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கேஸை பற்றி இது வந்து இருக்குது. இதில் வந்து இந்த பர்டிகுலர் 498A கேஸில் வந்து ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கைட்லைன்ஸ் வந்து எல்லா கேஸஸ்க்கும் பொருந்தும். 7 வருஷத்துக்கு கீழே ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கக்கூடிய அஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா கேஸஸ்க்கும் போலீஸ் வந்து இந்த சில முக்கியமான இந்த கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப அசர்ட்டிவாக சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கேஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு 498A இல்லைன்னா ஒரு டௌரி ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் மேலே ஃபைல் பண்ணுவாங்கன்ற ஒரு ஃபியர் இருக்குது. அந்த டௌரி ஹராஸ்மெண்ட் கேஸில் இவர் அரெஸ்ட் பண்ணப்படுவாருன்ற ஃபியரில் வந்து இவர் வந்து ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாரு. அதை ரிஜெக்ட் ஆகுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இந்த கேஸோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து கோர்ட் ரொம்ப முக்கியமாக பார்த்தது என்னென்னா, இந்த மாதிரி ஃபால்ஸ் மேட்ரிமோனியல் கேசஸ் கிரிமினல் சைடுக்கு வருது வந்து ரொம்ப காமனாக போச்சு. அதனால ஒரு வரதட்சணை குடும்ப கேஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு வன்கொடுமை கேஸாக இருக்கட்டும், ஒரு வீட்டில் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்ற ஒரு கேஸாக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப ஒரு காமன் ஃபேக்டராக போச்சு. ஸோ இதை வந்து எது நியாயமான கேஸு, எது ஒரு அநியாயமான கேஸுன்னு சொல்லி பிரித்து அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து அந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கேசஸ், காக்னிசபிள் அஃபென்சஸ் எல்லாத்துக்கும் போலீஸ் எப்படி ஒரு சில ஆக்ஷன் எடுக்கணுன்றதுக்கான கைட்லைன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நீட் ஆஃப் த அவராக இருக்குன்றதுனால ஒரு 7-8 பாயிண்ட் ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து இந்த கேஸில் வந்து கோர்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஒரு டைரெக்ஷன்ஸ், ஒரு ஸ்டாண்டிங் டைரெக்ஷன்ஸு ஆட்டோமேட்டிக்கலி ஒரு 498A கேஸில் வந்து ஒரு ஒய்ஃப் கொடுத்த கம்ப்ளைண்ட்லேயோ இல்லை ஒய்ஃப் சைட்லேருந்து வர கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 498A கேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஹஸ்பண்டோட சைடோ இல்லை இன்லாஸ் மாமியார் மாமனாரோட சைட்லேயோ இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுன்ற அந்த கல்ச்சர் இருக்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக் அரெஸ்ட்ன்றது இருக்கக்கூடாதுன்றது முதல் டைரெக்ஷன். செக்ஷன் 41 பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 41 இருக்குது, 41A இருந்தது. இப்போ புதுசாக இருக்கிற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சமிதாவில் செக்ஷன் 35ல் அந்த கண்டென்ட்ஸ் அப்படியே ரீப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இந்த செக்ஷன் 41ல் ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் இருக்குது. எப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஒரு அஃபென்ஸை காக்னிசன்ஸ் எடுத்து அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸை ஒருத்தர் கமிட் பண்ணியிருக்காருன்ற ஒரு சஸ்பீஷன் வந்து நியாயமான ஸ்ட்ராங்கான ஒரு அப்ரஹென்ஷன் இருந்தது, இவர் தான் இந்த தப்பு பண்ணியிருக்கணுன்றதுக்கான ஒரு சந்தேகம் வரத்துக்கான நியாயமான ஒரு அப்ரஹென்ஷன் இருந்தது அப்படின்னா அவர் வந்து அரெஸ்ட் பண்ணலான்றது இருக்குது. செக்ஷன் 41(1)B அப்படின்னு சொல்லி பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருக்குது. இப்போ இருக்கிற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சமிதாவில் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே செக்ஷன் 35ல் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இப்போ என்னென்னா, இவர் எந்த பேசிஸில் இவர் வந்து இந்த தவறு பண்ணியிருப்பாருன்றதுக்கான ஒரு சஸ்பீஷன், ஒரு சந்தேகம் ஏற்பட்டதுன்றதுக்கு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாருன்ற பேசிஸ் ஃபவுண்டேஷனை வந்து ஒரு ரிட்டன் ரிப்போர்ட்டாக வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இதை ஒரு ரிப்போர்ட், ஒரு செக்லிஸ்ட் மாதிரி, இந்த ரீசன்னால எனக்கு இவர் மேலே சந்தேகம் ஏற்பட்டது அப்படின்றத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சப்மிட் பண்ணணுன்றது இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் இந்த பர்டிகுலர் செக்லிஸ்ட்டில் திருப்தி அடைஞ்சாதான் அவர் ரிமாண்டை வந்து ஆர்டர் பண்ணணும், இல்லைன்னா அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் ஆர்டர் பண்ணணுன்றத இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டைரெக்ஷன்ஸ். பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 41A அப்படின்னு இருக்குது. புதுசாக இருக்கிற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சமிதாவில் நான் சொன்ன மாதிரி செக்ஷன் 35ல் அந்த 41ல் இருந்ததெல்லாம் செக்ஷன் 35ல் வந்திருக்கு. செக்ஷன் 41A வந்து பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லேயே ஒரு அமெண்ட்மெண்ட்டில் தான் சேர்க்கப்பட்டது. அதாவது
போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒருத்தரை ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்ற சந்தேகம் ஏற்பட்டது விசாரிக்கணும்னா ஒரு சமன்ஸ் கொடுக்கறத பற்றி செக்ஷன் 41A இருக்குது. இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடி இந்த நாள் இந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் ஆஜராயிட்டு உங்கள் மேலே இருக்கிற ஒரு சில கேஸோ ஒரு சில குற்றச்சாட்டுகளுக்கு வந்து நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு செக்ஷன் 41A இருக்குது. இந்த 41A சமன்ஸ்க்கு வந்து அவர் சரியாக ஒத்துழைக்கலைன்னா அவர் அரெஸ்ட் பண்ணலான்றது அடுத்த கட்டம். ஸோ இந்த 41A சமன்ஸுன்றது கம்பல்சரியாக போலீஸ் ஆஃபீஸர் இஷ்யூ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றது இந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லப்பட்டிருக்கு. சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணாமல் நேரடியாக போய் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லப்பட்டிருக்கு. 41A சமன்ஸ்னு நான் இப்போ சொன்னது 2 வாரத்துக்குள்ளே கேஸ் ஆரம்பித்து 2 வாரத்துக்குள்ளே போலீஸ் வந்து அந்த அக்யூஸ் மேலே சர்வ் பண்ணி ஆகணும், கொடுத்தாகணும், இஷ்யூ பண்ணி ஆகணுன்றது இருக்குது. இந்த 41A சமன்ஸ் வந்து இந்த 2 வீக்ஸ்க்குள்ளே அவங்க மேலே கொடுத்து அந்த 41A சமன்ஸ்க்கு அவர் என்ன அழைப்பானைக்கு அவர் என்ன பதில் கொடுக்குறாரோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கணுன்றது இருக்குது. ஒருவேளை ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுன்ற அவசியம் ஏற்படாது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ்க்கோ தோணித்து அப்படின்னா அவங்க ஏன் அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்களோ அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட 2 வாரத்துக்குள்ளே கேஸ் ஆரம்பித்து 2 வாரத்துக்குள்ளே கொடுத்தாகணும். ஸோ இந்த கேஸோட இன்செப்ஷன்லேருந்து 2 வாரம் அது வந்து 14 நாள்ன்றது ஒரு முக்கியமான ஒரு டைம் பீரியடாக இருக்குது. ஒருவேளை போலீஸ் வந்து இந்த கோர்ட்டோட இந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இந்த பர்டிகுலர் விதிமுறைகளுக்கு கட்டுப்படாமல் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த போலீஸ் மேலே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், அதாவது அவங்க டிபார்ட்மெண்ட் மூலமாக நடவடிக்கையும் அதே மாதிரி கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடர முடியும் அப்படின்றதும் இருக்குது. ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒருத்தர் ரிமாண்டுக்கு அனுப்புகிறாருன்னா அதுக்கான ப்ராப்பர் ரீசன்ஸ் வந்து செட் அவுட் பண்ணணும். அந்த ரிமாண்டுக்கு அனுப்புறதுக்கு சரியான காரணங்களை சொல்லாமல் ஒருத்தருக்கு ரிமாண்டை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து அனுப்புகிறாரு அப்படின்னா ஜஸ்ட்டு மெக்கானிக்கலாக அவரை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்க மேலே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனை ஹைகோர்ட் மூலமாக எடுக்க முடியும்னு இந்த கேஸில் இருக்குது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன், பெயில் இஸ் த ரூல். மேக்ஸிமம் வந்து அவங்கள வந்து ஃப்ரீயாக விடணும். ரொம்ப எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் கஸ்டடியில் எடுக்கணும். அது என்ன எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ்னு ரெக்கார்டில் இருக்கணும். ஒரு ரெக்கார்டுக்கு இல்லாமல் 3 ரெக்கார்டு இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, மேஜிஸ்ட்ரேட் வந்து அவங்க கொடுக்குற ரெக்கார்டு, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பத்தில் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஃபுல் கேஸ் டைரி. ஸோ இந்த எல்லா ரெக்கார்டையும் பேஸ் பண்ணி தான் ஒருத்தரை வந்து ரிமாண்ட் பண்ண முடியும். ஒருத்தரோட தனிமனி சுதந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இது எல்லாமே சேர்ந்து வந்தால் தான் முடியும் அப்படின்றது இருக்குது. இப்போ நம்ம பார்த்த அருணேஷ்குமார் கேஸோட கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சில கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி பெயில் வந்து எடுக்க முடியும். அதாவது இந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் போலீஸ் வந்து விசாரணை நடத்தலை இல்லை அவரை அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு கோர்ட் முன்னாடி ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா இமீடியட்டாக பெயில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், செஷன்ஸ் கோர்ட்டாக இருக்கட்டும், அப்பீல் போகும்போது இமீடியட்டாக பெயில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த ஒரு விஷயத்தில் இந்த அருணேஷ்குமார் கேஸுன்றது ரொம்ப முக்கியமான கேஸு. இது வந்து பேசிக்காக 498A கேஸுக்கு மட்டுமே இல்லாமல், அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட கிரிமினல் வழக்குகள் மட்டுமே இல்லாமல் 7 வருஷத்துக்கு குறைஞ்சி ஒரு தண்டனை இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தும் இந்த டைரக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த கைட்லைன்ஸை முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு அரெஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு பெயில் சம்மந்தமாகவோ ஒரு கேஸ் நடந்ததுன்னா இந்த பர்டிகுலர் கைட்லைன்ஸ் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.